ஏன் சவுத்தில் ஜாதி பாகுபாடு இல்லையா? நான் இந்த ஜாதிக்காரன், நான் அந்த ஜாதிக்காரன், அவன் அந்த ஜாதி சபைக்கு நான் போக மாட்டேன், இந்த ஜாதி சபைக்கு நான் போக மாட்டேன். கடைசியில் இப்போ எந்த மாதிரி ஆகிப்போச்சு? அந்தந்த ஜாதிக்காரங்களுக்குன்னு ஒரு சபை ஆகிப்போச்சு இல்லை? ஆமாம் தானே? நீங்கள் பைபிளை விசுவாசிக்கிறவராக இருந்தால் ஜாதியை நம்பக்கூடாது. கரெக்டா? எப்படிங்க சொல்கிறீங்க? ஆதாம் ஏவாள்னு தானே பைபிளில் வந்துச்சு. அவங்கள தானே அத்தனை பேரும் வந்தாங்க. ஒரு ஆதாம் ஏவாளுக்குள்ளேருந்து இத்தனை ஜாதி எப்படி வரும்? ஒரு அப்பா அம்மாக்குள்ளேருந்து பிறக்கிற எல்லா குழந்தையும் எப்படி தான் இருக்கும்? ஒரே ஜாதிக்காரங்க தானே. அப்புறம் எப்படி இத்தனை ஜாதி வரும்? இது பிசாசு உண்டாக்கினது ஜாதி. இப்போ நீங்கள் ஜாதியை நம்புனீங்கன்னா பைபிளை விசுவாசிக்கலன்னு அர்த்தம். பைபிளை நம்புறீங்கன்னா ஜாதியை விசுவாசிக்கலன்னு அர்த்தம். இன்னைக்கு இதான். அப்போ இது இங்கே உள்ளே உட்காந்துருக்குதுல்ல. ஓ பாருங்க, அவன் சபைக்கு இவன் போக மாட்டான், இவன் சபைக்கு அவன் போக மாட்டான். பக்கத்தில் கூட உட்கார மாட்டாங்க. சிலதில் பாருங்க, அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது, நல்ல நார்மல் ஆவிக்குரிய சபை மாதிரி இருக்கும். பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் ஆகும் போது பாருங்க, இந்த ஜாதி பிசாசு வெளிப்படும். அப்படியே வரும். பாஸ்டர்கிட்டே வந்து கேட்பாங்க, பாஸ்டர் நம்ம சைடில் ஏதாவது இருந்தால் பாருங்க. என்ன உங்கள் சைடு? இல்லை பாஸ்டர். பாஸ்டர் சொல்லுவார், இல்லைம்மா நம்ம அந்த மாதிரிலாம் பார்க்கறதில்ல. நான் கூட பார்க்கறதில்ல பாஸ்டர், எங்கள் சொந்தக்காரங்க ஒத்துக்க மாட்டாங்க. நீ பரலோகத்துக்கு போனால் கூட தான் அவன் ஒத்துக்க மாட்டான், அதனால் போக மாட்டீங்களா? சொல்லுங்க. இன்னைக்கு சபை கல்லர் கொகையை விட மோசமான இடத்துல இருக்கு. சும்மா நீங்கள் ஆவிக்குரியவங்கன்னு உங்களை ஏமாத்திக்கிறீங்க. கேட்டால் சிஎஸ்சிக்காரன் பரலோகத்துக்கு போக மாட்டான், அவங்கள கேட்டால் ஆர்சிக்காரன் பரலோகத்துக்கு போக மாட்டான், ஆர்சிக்காரங்களை கேட்டால் பெந்தகோசை வர. கடைசியில் எவனும் போக போகிறதில்ல. ஏன்னா உங்களுக்கே தெரியுது, அவங்ககிட்ட இருக்கிற குறை ஒருத்தருக்கு தெரியுது. இங்கே யார் பரலோகத்துக்கு போக மாட்டோங்கிறது முக்கியம் இல்லை, யார் போக போகிறோங்கிறது தான் முக்கியம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். சபைக்குள்ளே உட்காந்து எல்லா பாகுபாடும் இருக்குது. கொஞ்சம் பாருங்க, பணக்காரர் ஆயிட்டாருன்னா அவருக்கு முன்னுரிமை சபையில் கொடுக்கணும் எதிர்பார்க்குறாரு. வரும்போதே மேல் பட்டனை திறந்து விட்டு செயினை வெளியே போட்டுக்கிட்டு தான் வருவார். நடக்கும் போதே நெஞ்சை நிமித்திக்கிட்டு தான் நடப்பார். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, சபை என்பது தேவனை ஆராதிக்கிற இடம். இங்கே உங்கள் படிப்பு, பணம், அந்தஸ்து, ஜாதி பெருமை, எல்லா லொட்டு லொசுக்கு எல்லாத்தையும் தூக்கி வெளியே வச்சிடணும். இங்கே ஒரு தேவனை ஆராதிக்கிறோம், ஒரு இரத்தத்தால் கழுவப்பட்டோம், ஒரு பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறோம், ஒரு சரீரத்தை புசிக்கிறோம், ஒரு தேவன் இருக்கிற இடத்துக்கு நான் போக போகிறோம். அல்லேலூயா.